சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பொதுவாக எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து டாப் பொசிஷனில் குறிப்பாக நம்பர் 1 பொசிஷனில் வர்றதுக்கு போட்டி போட்டுட்டு வரக்கூடிய சென்னையை ஒரு விஷயத்தில் கோயம்புத்தூர் ஓவர்டேக் பண்ணியிருக்கு. சொன்ன உடனே நிறைய பேரால் நம்ப முடியாது. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களில் வந்து சென்னையை கோயம்புத்தூர் அப்படி ஒரு ஸ்டெப்பு ஓவர்டேக் பண்ணி போயிருக்குது. இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டா பெங்களூர் இருக்கு. பெங்களூர் தான் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்பர் 1 இருக்கு. சென்னை அண்ட் கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது சென்னைக்கு வந்து போர்ட் இருக்கிறதும் ஏர்போர்ட் இருக்கிறதும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமைஞ்சது. அதுதான் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தது. உங்களுக்கு 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25,000 சேலரியில் நீங்க மும்பை சூஸ் பண்ணுவீங்களா கோயம்புத்தூர் சூஸ் பண்ணுவீங்களா ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஓவர் த டைம் நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மும்மரமா இருக்கக்கூடிய மக்களா நான் கோவை மக்களை பார்க்குறேன். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு சிட்டி வந்து டயர்ல 2ல இருந்து 1க்கு முன்னேறதுக்கு. அண்ட் லாஸ்டா ஒன்று இருக்கு, ஒசூர்ல இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கபடியே அந்த ஏர்போர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பெரிய பலமா கோயம்புத்தூருக்கு அமையும். சென்னை போர்ட் டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஒசூர் டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒசூர் அதே மாதிரி ஒரு பூமிங் சிட்டியா இருக்கு. இதெல்லாமே சேர்ந்து தான் கோயம்புத்தூரை 3rd பொசிஷனுக்கு நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல அதிக டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்கக்கூடிய சிட்டியா உருமாத்தி இருக்குது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. பொதுவாக எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து டாப் பொசிஷனில் குறிப்பாக நம்பர் 1 பொசிஷனில் வர்றதுக்கு போட்டி போட்டுட்டு வரக்கூடிய சென்னையை ஒரு விஷயத்தில் கோயம்புத்தூர் ஓவர்டேக் பண்ணியிருக்கு. சொன்ன உடனே நிறைய பேரால் நம்ப முடியாது. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களில் வந்து சென்னையை கோயம்புத்தூர் அப்படி ஒரு ஸ்டெப்பு ஓவர்டேக் பண்ணி போயிருக்குது. நம்பர்ஸில் கிடையாது, வேற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். அது என்ன அப்படின்றத விரிவாக சொல்கிறேன். டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா யாருன்றதை முதல்ல சொல்லிட்டேன் நான். டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றவங்க பொதுவாக நம்மளோட ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், இல்லை பேங்கிங் செக்டாரோ இல்லை மற்ற செக்டார்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான். சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 லட்சத்துக்கும் மேலே டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து ஃபீல்டு அதிகம், குறிப்பாக ஐடி ஃபீல்ட்னால நம்மகிட்ட இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் வந்து ஐடி உட்பட பல ஃபீல்ட்ஸ் வந்து பூமிங்காக இருக்குது. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இதெல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸ். கோயம்புத்தூர், அகமதாபாத், மைசூர், கொச்சின் இதெல்லாம் வந்து நான் மெட்ரோ சிட்டிஸ். ஸோ நான் மெட்ரோ சிட்டிஸில் தொழில்நுட்பமாக இருக்கலாம், இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இப்போ தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அதில் குறிப்பாக தென்னிந்தியாவிலே அதிகப்படியான டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கக்கூடிய சிட்டி அப்படின்ற பேரை வாங்கியிருக்குது கோயம்புத்தூர். பீயிங் எ நான் மெட்ரோ சிட்டி, 75,000 டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி 2 ஊர் தாங்க இருக்குது. அகமதாபாத் ஒன்றும் ஜெய்ப்பூர் ஒன்றும் இருக்குது. அகமதாபாத்தில் கிட்டத்தட்ட 95,000 டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஜெய்ப்பூரில் கிட்டத்தட்ட 85,000 டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம கிட்ட 3rd பிளேஸில் 75,000 டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. சரி, இது எப்படி சென்னை ஓவர்டேக் பண்ணும்? சென்னையில் தான் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இருக்காங்க நீ சொன்னியப்பா அப்படின்னா, இந்த ரேங்கிங் இருக்குல்ல, ஆல் இண்டியா ரேங்கிங் இருக்குல்ல, அதில் 3வது இடத்துல கோயம்புத்தூர் வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன்ஸுக்கு மெட்ரோ சிட்டிஸில் பயங்கரமான போட்டி இருக்குது. சென்னை ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி 3rd பிளேஸை சஸ்டைன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஈஸியாக கோயம்புத்தூர் அந்த இடத்த பிடிச்சிருச்சுங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? கோயம்புத்தூர் அப்படின்னாலே வந்து பெருமளவில் முன்னாடி காலங்களில் இருந்தே விவசாயம் அதிகமாக பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ விவசாயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் ஓகே, நீ சொல்கிறது அக்செப்டபிள். அப்படின்னா கூட தஞ்சாவூர் போட்டிக்கு வருமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் மெட்ரோ சிட்டியாக இருக்கிறதே கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். GCC அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் சென்னையெல்லாம் வந்து ஐடிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு, நான் வந்து இந்த நாட்டுக்கு போகிறேன் அந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த கம்பெனியை வந்து எந்த கண்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சோ இல்லை எந்த கண்ட்ரி ஓன் பண்ணுதோ அந்த நாட்டுக்கு போயிடுவாங்க. அதோடைய அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் தான் இந்த GCC. பேசிக்காக வெளிநாட்டில் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் நிறைய அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் சீப் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்கிற கண்ட்ரி வரைக்கும் மூவ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கண்ட்ரியாக இந்தியா இருக்குது. நிறைய பேருடைய பிஸ்னஸை நம்ம இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி நிறைய MNCs என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சென்டர்ஸை வச்சுருப்பாங்க. அப்படி கோயம்புத்தூரில் GCCs நிறைய இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா லிவிங் காஸ்ட். எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் லிவிங் காஸ்ட் வந்து சென்னையில் தான் இருக்குது. பீயிங் எ சிட்டி இங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகம். வீட்டு வாடகையிலேருந்து ஒரு தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கான வாடகைகளுமே அதிகம். ரிலேட்டிவ்லி கோயம்புத்தூரில் அது கம்மி. கோயம்புத்தூரில் ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன், ரிலேட்டிவ்லி அது கம்மி. ஸோ பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது. அண்ட் கோயம்புத்தூர் உள்ளே இருக்கிறவங்களுமே நிறைய தொழில் முனைவோராக உருமாறிட்டு இருக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக சொல்லப்படுது. இந்த ரீசன்ஸ்லாம் சேர்ந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா
கோயம்புத்தூரை டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான சிட்டியாக மாற்றிருக்கு, 3rd பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்கு. சவுத் இந்தியாவில் நம்பர் 1 இதுதான். இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் இருக்குது. பெங்களூர் தான் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்பர் 1 இருக்குது. ஆனால் அங்கேயுமே வந்து Tier 2 சிட்டிஸ் அவங்களுடைய மைசூர் இல்லை மற்ற சிட்டிஸை விட, கேரளாவில் திருவனந்தபுரம் கொச்சினை விட, ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத்தில் பல்வேறு சிட்டிஸை விட கோயம்புத்தூர் லீடிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன பேக்கப்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்டுக்கு 2 சூப்பர் சிட்டிஸாக நம்ம வந்து அதை உருவாக்கிடலாம், சென்னை அண்ட் கோயம்புத்தூர். ஸோ தட் நம்மளுடைய தொழில் வளர்ச்சி அண்ட் டெக்னிக்கல் சைடில் ஸ்ட்ராங்காக மாறிடலாம். சரி, இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி Tier 1 சிட்டிஸை தாண்டி Tier 2 சிட்டிஸ்க்கு வருது? கோயம்புத்தூரே எடுத்துப்போம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கோயம்புத்தூர் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால கோயம்புத்தூரே எடுத்துப்போம். Tier 1 சிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இதெல்லாம் தாண்டி ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஒரு என்டர்பிரினியர் ஆப்பர்ச்சுனிட்டியோ எப்படி கோயம்புத்தூருக்கு வருது? இதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. சென்னை அண்ட் கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணும்போது சென்னைக்கு வந்து போர்ட் இருக்கிறதும் ஏர்போர்ட் இருக்கிறதும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமைஞ்சுது. அதுதான் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தது. அண்ட் இங்கே ரூலிங்கில் இந்த பல்வேறு கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐடி செக்டாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நிறைய ஐடி பார்க்ஸ் கட்டினாங்க. இன்னைக்கு சென்னை வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்குது. எஸ்பெஷலி ஒரு ரோட் ஒர்க் வருது அப்படின்னாலே வந்து நிறைய கன்ஜெஷன் ஏற்படுது. அந்த கன்ஜெஷனை ஃப்ரீ பண்ணுறதுக்கு வந்து ரோட் ஒர்க்கே பெரிய கன்ஜெஷன் ஏற்படுத்துது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கிடையாது, சென்னையில் இருக்கக்கூடிய ஓவர் க்ரௌடு. இங்கே நிறைய பிஸ்னஸ் போயிட்டே இருக்குது, நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க, வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த கன்ஜெஷன் வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்கள எஸ்பெஷலி வெளிநாட்டில் இருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள சிந்திக்க வைக்கும். ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்றப்போ வேறு சிட்டிஸை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு சிட்டியாக கோயம்புத்தூர் வந்து தன்னை நிலைப்படுத்தியிருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன ரீசன்ஸ் கூட ரொம்ப பெருசாக அமையுதுங்க. இதில் காஸ்ட் ஆஃப் லிவிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் வந்து ரிலேட்டிவ்லி ஹையர், கோயம்புத்தூரில் கம்மி. ஸோ எம்ப்ளாயிஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம பண்ண வேண்டிய செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சின்ன சிட்டி அப்படின்றதுனால டாக்ஸஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு ரீசன். ரெண்டாவது வே ஆஃப் லைஃப் அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இந்த கம்யூட்டிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, காலையில் ஒரு 9 மணி வேலைக்கு 7 மணி 8 மணிலேருந்து பயங்கர பீக் ஹவர்ஸ் ஆகிடுது, சென்னை வந்து கன்ஜஸ்ட் ஆகிடுது. அந்த பிரச்சனை வந்து கோயம்புத்தூரில் சென்னை அளவுக்கு கிடையாது. இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் சென்னையை தாண்டி கோயம்புத்தூரை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. பொல்யூஷன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சென்னையில் அதிகமாக இருக்கிறதுனால கோயம்புத்தூரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த நான் சொன்ன இந்த மணி மேட்ரு தான். இன்னொன்று நான் சொன்ன அந்த சிம்பிளான ரீசன் சொன்னேன்ல, சிம்பிள் கூட பெரிய முக்கியத்துவம் பெறும்ட்டு. அது என்னென்னா கிளைமேட். சென்னை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை வந்து பயங்கர வெயில் அடிக்குது, சென்னை வந்து ரொம்ப அனலாக கொதிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சென்னை இப்படி இருக்கிறது வந்து அது நேச்சர் அது. பட் அந்த அட்வான்டேஜை கோயம்புத்தூர் எடுத்துக்குது. கோயம்புத்தூரில் சென்னை அளவுக்கு வெயில் இருந்தாலும் பல கால சூழ்நிலைகளில் வந்து கோயம்புத்தூர் நல்லா ப்ரீஸியாக கூலாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறவங்க அதையும் சேர்த்து தாங்க பார்க்குறாங்க. இதே அட்வான்டேஜ் வந்து அப்போ பெங்களூருக்கு இருக்கே. ஏன் பெங்களூருடைய கிளைமேட்டை தாண்டி கோயம்புத்தூரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா பெங்களூரில் சென்னையை விட காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது. அண்ட் ரைசிங் டிராஃபிக் வந்து பெங்களூரை வந்து திணறடிச்சிட்டு இருக்குது. பெங்களூருடைய லோக்கல் பீப்புளே வந்து தினம் கம்யூட் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது. அண்ட் பெங்களூருக்கு தான் எக்கச்சக்கமான என்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவ்வளோ நாள் வந்திருக்கு. அது கோயம்புத்தூரை நோக்கி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஒருபடி மேலே, பெங்களூரோட அதிகம் காஸ்ட் ஆஃப் லிவிங். நீங்கள் மெயினான ஏரியாவில் வந்து ஒரு வீடோ இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பிஜியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒர்க்கராக போகிறீங்கன்னா ரொம்ப அதிகம் அங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ ஒரே சம்பளத்தில் உங்களுக்கு 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25,000 சேலரியில் நீங்கள் மும்பை சூஸ் பண்ணுவீங்களா கோயம்புத்தூர் சூஸ் பண்ணுவீங்களா ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஸ்டேக்கு காசு கம்மியாகும் அண்ட் கம்யூட்டிங் ஈஸி அப்படின்றதுனால உங்களுடைய பெட்ரோல் செலவுகள் ரொம்ப கம்மி. பஸ்ஸோ இல்லை காமன் டிரான்ஸ்போர்ட்டோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால ஒர்க்கர்ஸ் அதிகமாக இந்த சிட்டிஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இந்த சிட்டிஸை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. Tier 2 சிட்டிஸ் இந்தியா முழுக்க இந்த மாதிரி ரீசனில் தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கோயம்புத்தூர் சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த ஏரியாஸ்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த கொங்கு ரீஜியன்ஸில் இருக்கவங்கலாம் வந்து எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யூஸ்வலாக படிக்கிறதுக்கு பல்வேறு நாட்டிலேருந்து சென்னைக்கு வராங்க அப்படின்னா சென்னை வாசிகள்லாம் படிக்கிறது அவங்க பசங்களை வந்து நாமக்கல் அனுப்புறதை நம்ம பார்த்துருப்போம்ல. காலேஜஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ரொம்ப டாப் நாச் குவாலிட்டியில் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஸ்பேஸாக கோயம்புத்தூர் உருவெடுத்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு முக்கியமான ரீசனுங்க. காலேஜ் பக்கத்துலேயே ஆஃபீஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னா
ஒரு ஆஃபீஸ் பக்கத்துலேயே டீ கடை போடுற மாதிரி எல்லாரும் வெளியே வந்து அங்கே தான் ஆப்வியஸாக டீ குடிப்பாங்க அப்படின்னு தெரியும்ல. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாப்லேயே வந்து ஒரு டிஃபன் கடை போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். ஸோ காலேஜஸ் இருக்குன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான, அந்த லோக்கல் பாப்புலேஷன் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துலேயே வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. அதுக்கான ஸ்பேஸ் வந்து கோயம்புத்தூரில் இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அர்பனைசேஷன் அதிகமான உடனே இன்றைக்கி அங்கே வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸும் அதிகமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ கிளைமேட்டு, காஸ்ட் ஆஃப் லிவிங், லைஃப் ஸ்டைலு, இந்த மாதிரியான சின்ன சின்ன ரீசன்ஸில் கோயம்புத்தூர் வந்து பெரிய சிட்டிஸை டேக் டவுன் பண்ணிவிட்டு ஈஸியாக முன்னேறிட்டு இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெக்னிக்கல் சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் காலகாலமாக கோயம்புத்தூர் வந்து விவசாயத்தில் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. மெக்கானிக்கல் பார்ட்ஸ் அண்ட் மெஷினரிஸ் இதில் வந்து கோயம்புத்தூர் பயங்கர ஸ்ட்ராங்கு. விவசாயத்துக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த ஷாஃப்ட் கட்டர், அதாவது தீவனம் கட் பண்ணுற மிஷின் இருக்குல்ல, இந்த ஷாஃப்ட் கட்டர், இதெல்லாம் வந்து இன்னைக்கு Tier 3 Tier 4 வில்லேஜஸில் கூட வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது கோயம்புத்தூரில் தான். இன்னே வரைக்கும் கோயம்புத்தூரில் உற்பத்தி ஆகிற இந்த மெஷின்ஸ் தான் தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. லோக்கலாக வந்து இந்த பால் கறவை இயந்திரமாக இருக்கட்டும், நான் சொன்ன ஷாஃப்ட் கட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து டிவீடராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இயந்திரங்கள் கோயம்புத்தூரில் லோக்கல் இன்ஜினியர்ஸால் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜும் இருக்கிறதுனால மெஷினரிஸ் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டும் சேர்றதுனால கோயம்புத்தூருக்கு அது கூடுதல் அட்வான்டேஜாக மாறுது. இப்படி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி ஒரு பூமிங் எக்கனாமியாக மாற்றிருக்குது. இது எல்லா Tier 2 சிட்டிஸ்லையும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுரும். உதாரணத்துக்கு திருச்சி பக்கத்தில் வந்து இப்போ திரும்ப ஐடி பார்க்ஸ் திறக்கிறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்டர்பிரினியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையா தராங்க. அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து என்டர்பிரினர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸை டெவலப் பண்ணுறதுல அதிக ஆர்வம் கவர்மெண்ட்டும் காட்டிகிட்டு இருக்கு. இதுவும் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கும்போது எல்லா சிட்டிஸையும் ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும்போது கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த Tier 1 சிட்டிஸில் அதிகமாக இருக்கும், இல்லை ஸ்டேட் வைடாக மொத்தமாக வந்து டெவலப் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம லோக்கல் கவர்மெண்ட் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே என்னென்ன சிட்டிஸ்க்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது பெருசாக ஸ்டாட்ஸ்லாம் இருக்காது, நான் அப்சர்வ் பண்ண விஷயம், ஓவர் த டைம் நிறைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மும்மரமாக இருக்கக்கூடிய மக்களாக நான் கோவை மக்களை பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை புதுசாக ஒன்று வந்தாலே ஃபஸ்ட்டு அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அது கொஞ்சம் சொதப்பலாகவும் போய் முடிஞ்சிருக்கு. பட் நமக்கு நெகட்டிவாக எதுவும் சொல்ல வேண்டாம், பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. புது பிஸ்னஸ் வந்தால் அதை கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணால் அதுக்கு ஒரு நல்ல முகாந்திரம் இருக்குது அப்படின்றத இன்வெஸ்டர்ஸும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. புதுசாக ஏதாவது வரும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற அந்த ட்ரையிங் மனநிலையில் வந்து கோயம்புத்தூர் மக்களும் இருக்காங்க. இதுவும் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குங்க கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு சிட்டி வந்து டயரில் 2லேருந்து 1க்கு முன்னேறதுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, ஒசூரில் இப்போது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கபடியே அந்த ஏர்போர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிய பலமாக கோயம்புத்தூருக்கு அமையும். சென்னை போர்ட் டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஒசூர் டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒசூரும் அதே மாதிரி ஒரு பூமிங் சிட்டியாக இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து தான் கோயம்புத்தூரை 3rd பொசிஷனுக்கு நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் அதிக டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்கக்கூடிய சிட்டியாக உருமாற்றி இருக்குது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.